அன்னையே ஆரோக்கிய தாயே, அருட்கடலே அம்மா, தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவராம் மன்னவராம் ஆண்டவரை மகனாக தந்தவளே, உன்னையே நம்பி வந்தேன், உற்ற துணை செய் அம்மா. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீயே, ஆரோக்கியத்தாயே அம்மா, ஆரோக்கியத்தாயே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. உம்மாலாகாத செயலில்லை தாயே, உம்மாலாகாத செயலில்லை தாயே, உலகத்தின் அன்புக்கு எல்லையும் நீயே. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே. ஆம், அருளமுதான கடல். இன்று முதல் சனிக்கிழமையில் இருக்கிறோம். நாம் இன்றைய நற்செய்தி, இன்றைய வாசகம் தூய நற்செய்தியிலிருந்து, என் மக்களாகி இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு எத்தனையோ அவங்க செய்த அந்த ஒரு தவறுக்காக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் செய்த புதுமைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இயேசுவை இன்னும் வரலும் அவங்க நம்மளை கடவுளைன்னு நம்பவில்லை. அதனால் அவர்களுக்கு வந்த அத்தனை உபத்திரவங்களையும் ஆண்டவர்களை மன்னித்து நான் அவர்களை பழைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அப்படின்றாரு. மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இயேசு நம்மளோடு இருக்கும் வரை எந்நாளும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். நமக்காக வந்தார், நமக்காக உயிர் துறந்தார், நமக்காக வெற்றியுடன் உயிர்த்தெழுந்தார், என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு தினம் நாமே சாட்சிகள். என் உறவுகளே, தூய ஆவியானவர் நம்மை எத்தனை அழகாக நடத்தி செல்கிறார். அன்னை மரியாதையினும் நம்மை கைப்பிடித்து ஆண்டவர் பின் கொண்டு செல்கிறார். அவருடைய அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே இல்லை. முதல் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ள பெற்ற முதல் பெண்மணி அன்னை மரியாள் தான். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியினால் வல்லமையை அவர்கள் ஆட்கொண்டார்கள் என்ற அந்த சாட்சி அவர்கள் எலிசபெத் அம்மாய் சந்திக்கும் போதும் இருந்தது. இன்று எத்தனையோ பேர் அவர்களை சொல்ல அவர்கள் சாதாரண பெண்மணின்னு. ஆனால் அவர்கள் திருவிவிலியத்தை சரியாக வாசிக்க வேண்டும். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 31, 13, 14, 15. ஆண்டவர் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். நெறி தவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும். கண்டிப்பை வெறுப்பவர் மரணம் அடைவர். பாதாளம் படுகுழியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க, மனிதர் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாய் இருக்குமா? உறவுகளே, இதோ ஆண்டவர் பார்வைக்கு நாம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி ஒரு வீட்டில் வந்துட்டு தினம் தன் கணவனுக்கு, மாமியார் மாமனாருக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள பெண்மணி. அவருடைய அந்த கணவனுடைய நண்பர் ஒரு நாள் அவரோட தனியாக இருக்கிறாரு. தனியாக இருக்கும்போது அந்த அந்த சகோதரன் ஒரு நாள் இவங்ககிட்ட உடல்நல சுகம் இல்லாத இருக்கும்போது அந்த சகோதரி சொல்கிறான், ஏன் நம்ம மேல் மாடியிலேயே அவரை வைத்து கொள்ளலாம். அதே போல் அவரை அங்கு தினம் வைத்து ஒரு சகோதரனை போல் அனுசரித்து வருகிறார்கள்.
ஒரு நாள் திடீரென்று இந்த சகோதரி நல்லா ரெடி ஆகிட்டு வெளியே சர்ச்சுக்கு போனதா, வெளியே ஒரு இங்கே ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததா ஒரு வெஜிடபிள் கார் பார்த்துருக்காரு. காலையில் கணவன் எழுந்து பார்க்கும்போது மனைவி வீட்டில் இல்லை. வேலைக்காரம்மா வந்து ஃபுல்லாக தேடுறாங்க, வீட்டில் இல்லை. எல்லாம் அந்த ஊரே கூடிடுது. எல்லாம் தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஒவ்வொருவருடைய அந்த உள்ளத்தில் தீய சிந்தனை தான் எழுது. ஏன்னா அந்த பெண்மணி அவங்க வீட்டில் யாரோ ஒரு ஆள் சேர்த்து வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு தவறாக பேசுகிறாங்க. ஆனால் கடைசி அந்த 8 மணி நேரம் கடந்து சாயந்தரம் எதுக்கோ போகும்போது நாய் குலைக்குது. என்னன்னு போய் பார்த்தா சுவிட்ச் போட போன அந்த சகோதரி அங்கே விழுந்து கிடக்குறாங்க. போர்வெல் சுவிட்ச் போட போகும்போது ஷாக் அடிச்சு விழுந்து 8 மணி நேரம் மயங்கியிருந்த அந்த சகோதரியை அப்போ கண்டுபிடிச்ச எல்லாரும், அவ்வளோ ஜனமும். பார்த்திங்களா மனிதர் உள்ளம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இறைவனின் உள்ளம் அவள் எந்த தவறுமே செய்யலை என்பதை நிரூபித்தார். இதுதான் நாம் உள்ளத்தில் எத்தனையோ தீய சிந்தனைகள் கொண்டு வரலாம். ஆனால் உள்ளத்தை சீர்தூக்கி பார்ப்பவர் ஆண்டவர் ஒருவரே. இதோ நாம் தினம் வசனத்தை வாசிப்போம், ஆண்டவரோடு இருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.